ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த நபருக்கு திருப்பத்தூர் நீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைந்திருக்கிறார். செந்தில்குமார், இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? பாலியல் தொல்லை அளித்த நபருக்கு நீதிமன்றம் தீர்ப்பை உறுதி செய்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில்குமார், இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? இரண்டு ஆண்டுகள் முதல் சாகும் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. பாலியல் தொல்லை அளித்த நபருக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் 2 ஆண்டுகள் முதல் சாகும் வரை அவருக்கு தண்டனை வழங்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜூலை 14ஆம் தேதி தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த நபருக்கு திருப்பத்தூர் நீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்திருக்கிறது. மேலும் தண்டனை விவரங்கள் ஜூலை 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 2 ஆண்டுகள் முதல் சாகும் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அவருக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில்குமார், இந்த வழக்கின் நிலை என்ன? அவருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படக்கூடும்? தகவல்களை பதிவு பண்ணலாம். கடந்த மாதம் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கீழே தள்ளி நபர் தண்டனைக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர், அதாவது ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியைச் சேர்ந்த ரேவதி 4 மாத கர்ப்பிணி பெண்ணியான இவர் திருப்பூரிலிருந்து ரயிலில் பயணம் சென்ற போது வாலிபர் ஒருவர் அவரை பாலியல் தொந்தரவு ஈடுபட்ட பொழுது வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே ரயிலில் வந்து கொண்டிருந்த போது ரயிலில் இருந்து கீழே தள்ளி காட்பாடி நிலையத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த அடுக்கும்பாறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலும் இவர் தற்பொழுது குற்றப்பிரிவு திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை இவருக்கு தண்டனை வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. பத்மநாதன், விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.